இந்த போன தேர்தலிலே புது முகங்களாக உண்மையாகவே ராமநாதன் அர்ச்சுனா என்பவர் தான் அதை முகநூலிலே பதிவிட்டிருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். கடற்பாறையை கொண்டு வா, சவலை கொண்டு வா, அளவாங்க கொண்டு வா, இடிப்பம் என்று அந்த தமிழர் சொத்து கையெட்டி தமிழர் சொத்து கையிட்டி மண்ணு கையிட்டி மண்ணு கையிட்டி மண்ணு வெளியேறு வெளியேறனுக்கு அகற்றி 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 கையிட்டி மண்ணு நிறைய தூரத்துக்கு மக்கள் லைனில் நிற்கிறாங்க பாருங்கள், இவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து தங்களோட முடிந்த ஆதரவை தெரிவித்து கொண்டிருக்காங்க. இதில் யூடியூபர்ஸும் வந்திருக்கிற நிறைய பேர் இங்கே பாருங்கள், இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். இந்த லைனுக்கு அப்படியே நீட்டுக்கு நிற்கிறாங்க பாருங்கள், இவ்வளோ பேர். ஆமாம், இந்த மக்களுடைய காணியை வந்து விடுவிக்க கோரி நீங்கள் இன்றைய நாளில் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சுக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிகாரையை வந்து இடிக்கணும், இந்த இல்லாமல் செய்யணும், மக்களோட காணிக்க நீங்கள் வந்து இது வந்து ஒரு பிளான் பண்ணி செய்த மாதிரி தான் இருக்குது. என்ன தமிழ் மக்களுடைய காணிகளை வந்து பறிக்கணும்னு சொல்லித்தான் இப்படியான வேலை திட்டங்கள் நடக்கிற மாதிரி தெரியுது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலேயே தனியார் காணிகளில் இருந்து கட்டிடங்கள் அத்துமீறியோ தனியாருக்கு தெரியப்படுத்தாமலோ ஒரு விடயங்களை அந்த காணியிலே செய்தால் சட்டத்தின்படி அது அகற்றப்பட வேண்டியதுதான். ஏனென்றால் நாங்கள் பூர்வீகமாக குடியிருந்த காணிகளிலேயே ஒரு மதிலை கட்டுவதற்கோ அல்லாட்டால் ஏதாவது ஒரு தளத்தை நாங்கள் அமைப்பதற்கோ அரசாங்கத்தின் சட்டத்திற்கு அமைவாக பிரேசபையில் அனுமதி எடுத்துத்தான் அந்த கட்டிடங்களை தளங்களை நாங்கள் அமைக்கலாம். இந்த கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு தான் இந்த காணிகள் எல்லாம் தற்சமயம் இப்போ அனுராதா நாயக்கா வந்த போது கொஞ்சம் விடுவிக்கப்பட்டது, அதுக்கு முதல் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்கப்பட்டிருக்குது. ஆனால் கடந்த காலங்களிலே ஆட்சி செய்த அரசாங்கம் காணி அபகரிப்பும் விகாரைகளை கொண்டு வந்து தனியார் காணிகளில் நிறுவுவதும் இராணுவம் வந்து ஆக்கிரமித்து எங்களுடைய கமங்களை, எங்களுடைய தோட்டங்களை, எங்களுடைய வாழ்வாதாரங்களை அவர்கள் பின்பற்றி தாங்கள் வாழ்ந்து கொண்டு உண்மையாக அவர்கள் வந்து ஒரு அரச படை, அவர்கள் படையணி, அவர்கள் நாட்டிலே நடக்கப் போகின்ற அனர்த்தங்களுக்காக முகம் கொடுக்கின்ற ஒரு படைகள். ஆனால் அவர்கள் அதை எல்லாத்தையும் மறந்து பூர்வீகமாக வாழ்ந்த எங்களுடைய மண்ணிலே தாங்கள் வந்து குடியிருந்து தாங்கள் அந்த வாழ்வாதாரங்களையும் பயிர்களையும் பயிரிட்டு செய்து தொழிலை தேடுற அளவுக்கு அந்த இராணுவம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த தையிட்டி மண்ணிலே இவ்வளவு காலத்துக்கு பிறகு நான் நினைக்கிறேன் வலம்புரி நடவடிக்கையின் போதுதான் இந்த காணிகளை விட்டு மக்கள் வெளியேறி இருப்பார்கள்.
அந்த நேரத்திலே எல்லோரும் வந்து ஒவ்வொரு இடங்களில் போய் தங்களுடைய வாழ்வாதாரங்களையும் தங்களுடைய இருப்பிடங்களையும் தேடி இன்று வரைக்கும் இரவல் காணிகளிலே குடியிருக்கின்ற மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். தங்களுடைய சொந்த நிலங்களை இராணுவத்தின் கையிருப்பில் இருக்கிறபடியால் அடாத்தாக அவர்கள் அத்துமுறை இருக்கிறபடியால் அவர்கள் வேறு வேறு மாவட்டங்களிலையும் மற்றது கிராமங்களிலையும் ஊர்களிலும் போய் தஞ்சம் புகுந்திருக்கின்றார்கள். அப்படி தங்களுடைய வாழ்வாதாரங்கள் தங்களுடைய பூர்வீக நிலங்களை விட்டு என்னுடத்தில் இருந்து கொண்டு போகிற போதுதான் இந்த விகாரை இந்த பற்றைகளாலே மூடப்பட்டு எந்த விதமான ஆள் நடமாட்டமும் இல்லாத நேரத்திலே அமைக்கப்பட்டிருக்குது. அத்துமீறி அமைக்கப்பட்டிருக்குது. ஒரு அரச நியமங்களுக்கு அமைவாக இல்லை, அரசாங்கத்தின் காணி இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஒரு தனியார் காணியை அபகரித்து அந்த விகாரியை கட்டினால் அது சட்டத்தின்படி இடிக்கத்தான் வேண்டும். ஆனால் இப்போ ஒரு தரப்பினர் வந்து இப்போ என்னென்ன ஒரு ஆலயத்தை வந்து கட்டி முடிச்சாச்சு என்னென்ன நாங்கள் அதை இடிக்கிறேன்னு சொல்லியும் இப்போ ஒரு கதை இருக்குது. அது சம்பந்தமாக உங்களோட கருத்து என்ன? அது வந்து இன்றைக்கு பார்க்குற அளவில் இந்த வருகின்ற போன தேர்தலிலே புது முகங்களாக உண்மையாகவே ராமநாதன் அர்ச்சுனா என்பவர் தான் அதை முகநூலிலே பதிவிட்டிருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். கடற்பாறையை கொண்டு வா, சவலை கொண்டு வா, அளவாங்க கொண்டு வா, இடிப்பம் என்று அந்த கருத்துக்கு அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே நேரம் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார், அதுக்கு மாட்டுக்காணி வழங்க வேணும், நஷ்ட வீடு வழங்க வேணும் என்று. உண்மையாகவே அவர் வந்து மாட்டுக்காணியோ நஷ்ட வீடோ வழங்குவதற்கு உண்மையாகவே அவர் வாசிக்க இயலாது. காரணம் என்னென்றால் அவர் வந்து ஒரு சிறு பராயத்தில் இருந்திருப்பார். அவருடைய தகப்பனார் தொழில் நிமித்தம் அந்த அமைப்புகளில் இருந்திருக்கலாம். தொழில் நிமித்தம் இருந்தாரோ உண்மையாக தேசியத்தை நேசித்தவரோ அது நமக்கு தெரியாது. ஏனென்னா நாங்கள் அந்த நேரம் எல்லாரையும் தமிழில் காவல்துறை என்று தான் பார்த்துருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை போராளிகள் என்று தான் பார்த்திருக்கிறோம். அவர் சொன்ன கருத்து பிழை என்றதை நான் அவர் சொன்ன பிறகுதான் இப்ப இந்த போராட்டங்கள் வெடித்திருக்குன்னு சொல்றீங்களா? இல்லை ஒவ்வொரு இதுக்கும் அந்த உண்மையாகவே அவர் இந்த பாதிக்கப்பட்ட காணிக்கு உரித்தவருடைய கண்களிலே அந்த விகாரப்பட்டதோடு அவர்கள் தங்களுடைய அந்த மனக்குமுறலையும் தங்களுடைய எதிர்ப்பையும் தெரிவித்து கொண்டு வந்திருக்கிறார். இது வளமையா ஒவ்வொரு இதுவும் கொண்ட போராட்டம் நடக்கிறது தெரிவித்து கொண்டு உரியவர்களுக்கு அறிவித்து கொண்டு இந்த இதை தொடங்கி இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த போராட்டத்துக்கு வந்து ஒரு கட்சி சார்ந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தான் அவர்களுடைய இதில் தான் இது முதல் அந்த போராட்டத்துக்கு அவர் தலைமை தாங்கி இதில் கொண்டு வந்திருக்கிறார். அதே வழியில் இன்றைக்கும் அவர்கள் அந்த காணிக்காக பேசுகிற இடங்களெல்லாம் பேசி அந்த தனியார் காணி கையளிக்கப்பட வேண்டும், இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்று கூறுகிறார்களே தவிர இடிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம். உண்மையாகவே தனியார் காணியிலிருந்து இது அகற்றப்பட வேண்டும், இது அரசாங்கத்தால் அகற்றப்பட வேண்டும். இந்த மக்களுக்குரிய காணி அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். நாங்களும் என்னுடைய காணியும் கட்டோன் மயிலிட்டி ரோட்டில் இருக்குது, அதுவும் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. இன்னும் இராணுவத்தின் ஆக்கிரமிப்பு இருக்குது. ஆனால் நான் புலம்பெயர்ந்து போய் வன்னியிலே ஒரு இதில் நான் என்னுடைய குடியுரிமையை இதண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வலம்புரி நடவடிக்கையிலே நாங்கள் வெளியேற்றப்பட்ட நாங்கள் அதே போல தான் இந்த தையிட்டி மக்களும் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையாகவே அவர்களுடைய காணி அவர்களுக்கு வேண்டும். அவர்கள் உறுதியோடு அவர்களுடைய பூர்வீக காணி அவர்களுக்கு அது கையளிக்கப்பட வேண்டும். உண்மையாகவே இந்த வலிகளையும் வேதனைகளையும் சுமந்து வந்த இந்த ஜனாதிபதி அவர்கள் இதை கண்கூர்ந்து இந்த போராட்டத்தையும் இந்த மக்களுடைய அவலங்களையும் ஏக்கங்களையும் புரிந்து கொண்டவராக தனியார் காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த ஊடகத்தில் இப்போ ஒவ்வொரு ஆட்சியிலையும் வந்து ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் வந்து இதைத்தானே சொல்லினோம். இப்போ இந்த ஆட்சியிலையும் வந்து அனுர அரசு சொல்லிக்காங்க தமிழ் மக்களுடைய காணிகளை விடுவிப்போம், இப்போ போர்னால எங்களோட போராட்ட வீரர்களை வந்து போராட்ட கைதிகளை வந்து விடுவிப்போம் என்று சொல்லினோம். ஆனால் இதுவரைக்கும் வந்து எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே. அதுதான் எங்களுடைய ஏக்கமும் அதுதான். உண்மையாகவே தேர்தல் காலத்துக்கு முன்பு அவருடைய பல மேடை பேச்சுக்களிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். தானும் வலிகளை சுமந்தனான், தன்னுடைய குடும்பங்களிலும் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள், தாங்களும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வலிகள் வேதனைகள் எல்லாம் எனக்கும் தெரியும். இருந்தும் நான் அந்த விடயங்களையெல்லாம் நான் முன்னெடுத்து அவர்களுக்குரிய நீதியை பெற்றுக் கொடுப்பேன் என்று வந்தவர் இன்று வரைக்கும் அது பற்றி எந்த விதமான இதுவும் இல்லாமல் நாட்டின் அபிவிருத்தியை நாட்டுக்கான பொருளாதாரத்தையும் தேடி ஒவ்வொரு நாடாக போகிறதை தவிர இந்த மக்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை அவர் வழங்க வேணும்.
கண்டிப்பாக வழங்க வேண்டும். எங்களுடைய நாங்களும் ஜனநாயக ரீதியிலே எங்களுடைய வாழ் உரிமைகளை பெற்று எங்களுடைய ஈழ மண்ணிலே நாங்களும் வாழ வேண்டும் என்பதை அவர்கிட்ட இதில் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றியம்மா. நன்றியா. படுகொலைக்கு தமிழின படுகொலைக்கு தமிழின படுகொலைக்கு தமிழின படுகொலைக்கு இந்த மன்னங்களில் ராணுவமே 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 படுகொலை ராணுவமே படுகொலை ராணுவமே இனப்படுகொலை ராணுவமே இந்த மன்னங்களில் இந்த மன்னங்களில் வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு அகற்றி அகற்று அகற்றி அகற்று அகற்றி அகற்று அகற்றி அகற்று அகற்றி அகற்று அகற்றி அகற்று மண்துறந்த புத்தனுக்கு மண்துறந்த புத்தனுக்கு மண்துறந்த புத்தனுக்கு மண்துறந்த புத்தனுக்கு மண்துறந்த புத்தனுக்கு அகற்றி அகற்று அகற்றி அகற்று அகற்றி கையிட்டி மண்ணு கையிட்டி மண்ணு கையிட்டி மண்ணு கையிட்டி மண்ணு வெளியேறு 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 இந்த மண்ணங்களில் இந்த மண்ணங்களில் இந்த மண்ணங்களில் வடக்கின் கிழக்கு வடக்கின் கிழக்கு வடக்கின் கிழக்கு வடக்கின் கிழக்கு வடக்கின் கிழக்கு அங்கீகரி 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 புத்தர் சிலையை ஆக்கிரமிச்சினமாக்காதே புத்தர் சிலையை இடங்களுக்கு சென்று பார்க்க முடியாத ஒரு நிலையில் இது ஒரு அதி உயர் பாதுகாப்பு வலயமாக வந்து அமைந்திருந்த இடத்திலே பொதுமக்கள் பார்க்க முடியாமல் இருந்த சூழலிலே இந்த கோபுரம் கட்டப்படுறது ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிய வர அது அரசியல் தரப்புகளிடம் சொல்லப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்ட போயினம் என்று அறிவிச்சிருந்த சூழலிலே நாங்களும் இதில் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து அந்த மக்களோடு நாங்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த தையட்டி சட்டவிரோத விஹாரை கட்டப்பட்ட பொழுது நாங்கள் குறிப்பிட்ட விஷயம் என்னென்றால் இது ஒட்டுமொத்தமாக வட மாகாணத்தை குறிப்பாக யாழ்ப்பாணத்தை வந்து சிங்களமயப்படுத்துறதுக்குரிய ஒரு அடித்தளம் போடுகின்ற ஒரு அத்திவாரம் போடுகின்ற ஒரு செயல்பாடு என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக வந்து சுட்டிக்காட்டியிருந்தோம். அந்த வகையிலே மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கத்திலேயும் நாங்கள் இந்த எதிர்ப்பை தெரிவித்து கொண்டு வருகிறோம். போன 13ஆம் தேதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி 31ஆம் தேதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணம் வந்த பொழுது இந்த விடயத்தை மீண்டும் ஒரு முறை நாங்கள் கிளப்பியிருந்தோம். அந்த வகையிலே ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயங்களை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த சூழலிலே என்ன சுயேட்சையாக வந்து நியமிக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் குழப்பினவர் அவரை கணக்கெடுக்க தேவையில்லை. ஆனால் இதில் உண்மையிலே வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்தது. வடமாகாண ஆளுநர் திரு வேதநாயகம் அவர்கள் வந்து நான் குறிப்பிட்ட இந்த விடயங்களுக்கு பதிலளிக்கிற வகையிலே தான் இது உரிமையாளர்களோடு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டு இருப்பதாகவும் அந்த உரிமையாளர்கள் அனைவரும் மாற்றுக் காணிகளுக்கு இணங்கி இருப்பதாகவும் வந்து ஒரு உண்மைக்கு முரணான தவறான ஒரு கருத்தை
அந்த கூட்டத்தில் வந்து பதவி செய்திருந்தார். நல்ல காலம் நான் அதை உடனடியாகவே வந்து மறுத்துவிட்டேன். ஏனென்றால் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த காணியாளர்களோடு உரிமையாளர்களோடு நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம். அந்த வகையில் அவர்கள் அந்த கூட்டம் நடைபெறுகின்ற அதுக்கு முதல் நாளே நாங்கள் அவர்களோட பேசித்தான் இந்த பிரச்சனையை அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எழுப்பினோம். ஆகவே எங்களுக்கு உடனடியாகவே நாங்கள் அதை மறக்கிறதுக்கு எங்களுக்கு தெளிவு இருந்தது. நல்ல காலம் ஏனென்றால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்றால் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு மாவட்டத்தில் வந்து அதுதான் மிக முக்கியமான கூட்டம். அந்த கூட்டத்துடைய முக்கியத்துவம் வந்து ஜனாதிபதியே வந்து அதுக்கு தலைமை தாங்குகிற அளவுக்கு இருக்குது என்றால் உங்களுக்கு விளங்கும் எந்த அளவு தூரத்துக்கு அது ஒரு முக்கியமான ஒரு இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாங்கள் அண்டைக்கு மறுத்திருக்காட்டி அந்த காணியாளர்கள் சம்மதித்ததாகத்தான் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில், அதுவும் ஜனாதிபதி தலைமை வகிக்கிற கூட்டத்தில் வந்து முடிவெடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த விவகாரம் உண்மையிலே அந்த பாதிக்கப்பட்ட உரிமையாளர்கள் திகைச்சு போகின்ற அளவுக்கு உண்மைக்கு முரணான விஷயங்கள் அந்த கூட்டத்தில் பதிவு செய்து தங்களுடைய உரிமைகள் நிரந்தரமாகவே இல்லாமல் பண்ணுறதுக்குரிய தங்களுடைய அனுமதியோடு கைவிடுற மாதிரியான ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்குரிய எடுத்த முயற்சித்தான் அவர்களை மிக மோசமாக பாதித்து இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த வேணும் என்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதுக்கு அடுத்த நாட்களிலே இந்த போராட்டம் சம்பந்தமாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சொல்லப்பட்ட விடயங்களும் வந்து அகில இலங்கை பௌத்த காங்கிரஸுக்கு தெரிய வர அவர்கள் வந்து யாழ்ப்பாண செயலாளர் திரு அரசாங்க அதிபர் அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். எப்படி என்றால் வந்து இந்த தையட்டியில் இருக்கக்கூடிய 6 ஏக்கரை தாண்டி அவர் 8 ஏக்கர் தான் அந்த கடிதத்தை சொல்லப்பட்டிருக்கு. 8 ஏக்கர் உடைய ஒரு அங்குலம் கூட வந்து பொதுமக்களுக்கு திரும்பி வழங்க முடியாதுன்றதும், அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே கிட்டத்தட்ட 400 குடும்பங்கள் வந்து நிரந்தரமாக வந்து இந்த மண்ணில் வந்து இருந்ததாகவும், மேலதிகமாக 14 ஏக்கர் காணி தங்களுக்கு அத்தியாவசியமாக இருக்கிறதாகவும் வந்து அதுவும் சுயரிக்கப்பட்டே ஆகணும் என்ற கருத்து பதிவு செய்து ஒரு கடிதம் ஒன்று உத்தியோகபூர்வமாக வந்து அரசாங்க அதிபருக்கு எழுதப்பட்டிருக்கின்றது. யாரோட தான் சொல்கிறான் இனத்தோட சேர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இப்போ வந்திருக்கிறார் போராட்ட களத்துக்கு. இந்த மண் எங்களுக்கு சொந்தமான் கையெட்டி தமிழர் சொத்து கையெட்டி தமிழர் சொத்து கையெட்டி தமிழர் சொத்து இந்த மண் எங்களுக்கு சொந்தமான் இந்த மண் எங்களுக்கு சொந்தமான் எமது நிலம் நமக்கு வேண்டும் எமது நிலம் நமக்கு வேண்டும் எமது நிலம் நமக்கு வேண்டும் தமிழர் சொத்து வேண்டாம் வேண்டாம் நாட்டுக்காணி வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் நாட்டுக்காணி வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் நாட்டுக்காணி வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் நாட்டுக்காணி வேண்டாம். சட்டவிரோத வியாரி சட்டவிரோத வியாரி மண்துறந்த புத்தனுக்கு மண்துறந்த புத்தனுக்கு மண்துறந்த புத்தனுக்கு. வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். இந்த இன்றைய நாளில் இந்த விகாரையை வந்து அகற்ற சொல்லி மக்களால் வந்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இதுக்கு நீங்களும் கலந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது இதை பற்றி? நிச்சயமாக எங்களுடைய பூர்வீக மண், தமிழர்களுடைய பூர்வீக மண் தமிழர்களுக்கு சொந்தமானது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக அண்மைய காலங்களிலே எங்களுடன் இருந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பேரும் அரசாங்கத்துக்கு வாக்கமாக காணக்கூடிய எல்லாரும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கணும். அதோடு இந்த ஆளுநருடைய செயற்பாடு வந்து வன்மையாக கண்டிக்கணும். என்னென்னு சொல்லினால் இங்கே இருக்கின்ற இந்த மக்களுடைய பூர்வீக நிலம், அந்த பூர்வீக நிலம் வந்து மக்களுக்கு தான் சொந்தம். அது எந்த வகையிலேயும் அரசாங்கத்துக்கு சொந்தம் கிடையாது. அத்துமீறி அனுமதியற்ற முறையில் கட்டப்பட்ட இந்த விகாரையானது இடிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சில பேர் சொல்லணும் அதை இடிக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக மாட்டு காணி கொடுப்போம் என்று சொல்லணும், இல்லாட்டி நஷ்ட ஈடு கொடுப்போம் என்று சொல்லணும். இது சரியான
விஷயமா இருக்குமா? இல்லை, நிச்சயமாக அண்மையில் ஆளுநர் அவர்களே தான் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு சொல்லியிருந்தார் சட்டவிரோதமான கட்டடங்கள் இடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாம் நிறைய தடவை சொல்லியிருந்தார். இது ஒரு சட்டவிரோதமான கட்டடம் என்ற வகையில் அது ஆளுநர் ஏற்கனவே மற்றவர்களுக்கு ஒரு சட்டமும் எங்களுக்கு ஒரு சட்டமும் சொல்லி பிரயோகிக்க முடியாது. அந்த வகையில் ஆளுநரின் கருத்தின் பிரகாரமே அது இடிக்கப்பட வேண்டியதுதான் என்பதெல்லாம் மாற்றுக்கிறது. இது இன்றைய நாளில் இந்த போராட்டம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது இன்னும் வலுப்பெறும். எங்களுடைய மக்கள் ஒற்றுமையாக கட்சி வீதங்கள் இந்த அரசியல் வேறுபாடுகளை கடந்து என்ன சொன்னால் எங்களுடைய இன இருப்புக்காக மக்கள் நிச்சயமாக இன்னும் பெருந்திரளாக வருவார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இல்லை, இந்த பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக தானே இப்போ போய் கொண்டிருக்கிறது. சென்ற அரசாங்கங்கள் கூட காணியை விடுறோம்னு சொல்லி எல்லாருமே வந்து இதை வச்சு அரசியல் செய்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த அரசும் சொல்லியிருக்காங்க, இதை வச்சு நாங்கள் காணியை விடுறோம், மக்கள்கிட்ட காணியை மக்கள்கிட்ட கொடுக்குறோம்னு சொல்லினோம். ஆனால் அது சம்பந்தமாக எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் இந்த முறை இந்த பாராளுமன்ற தேர்தலில் என்பிபி அரசாங்கம் சார்பாக போட்டியிட்டவர்கள் தற்போது இருக்கின்ற 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களும் தேர்தல் காலத்திலே மக்களிடம் இந்த இதுக்கு பிரச்சனைக்கு முடிவெடுப்பதாக வாக்குறுதி அளித்ததாகவும் இன்று வரைக்கும் அவர்கள் வாய் மூடிக்கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு பதிலுமே இந்த மக்கள் சார்பாகவோ அல்லது இந்த விகாரை தொடர்பான நிலப்பாட்டிலே எந்த ஒரு கருத்தையுமே வாய்த்திருக்காமல் இருக்கின்ற ஒரு நிலப்பாடு 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் உண்மையிலே ஒரு மக்களுக்கு செய்கின்ற துரோகமாக பார்க்கின்றோம். ஆனால் அரசாங்கம் என்ன நிலப்பாடு இருக்கிறது அப்பால் நாங்கள் இறுதி வரையும் எங்களுடைய மக்கள் போராடுவோம் என்று சொன்னால் இதற்கான முடிவு இந்த சட்ட விரோத விகாரை அகற்றப்பட வேண்டும் என்பதுதான். நன்றி. ஓகே.